டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தி. திருவள்ளூர் ஆரம்பாக்கத்தில் பள்ளி சிறுமியை தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தை அடுத்து பாமக தரப்பில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. வணக்கம், விவரங்கள் என்ன? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் அருகே பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளியை கைது செய்ய திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை மட்டுமல்லாது தமிழக காவல்துறை இணைந்து தற்பொழுது குற்றவாளியை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு 11 நாட்கள் கடந்துள்ள நிலையில் இன்னும் குற்றவாளியை கைது செய்யாததை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாநில பொருளாளர் திலகபாமா தலைமையில் தற்பொழுது கண்டன ஆர்ப்பாட்டமானது ஆரம்பாக்கம் காவல் நிலையம் அருகே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் புரட்சி பாரதம் கட்சியினரும் இணைந்து தற்பொழுது பாமக மற்றும் புரட்சி பாரதம் கட்சியினர் இணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய வேண்டும், குற்றவாளிக்கு உயர் தண்டனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் கடைசியில் இவர்கள் ஊர்வலமாக சென்று காவல் நிலையத்தை முற்றுகையிடப் போவதாகவும் தற்பொழுது தெரிவித்துள்ளனர். மேலும் முன்னதாக ராமதாஸ் அணியினர் டாக்டர் ராமதாஸ் அணியினரும் தற்பொழுது குற்றவாளியை கைது செய்ய கோரி கோரிக்கை மனுவை காவல் நிலையத்தில் அளித்து வருவதால் இந்த இரு தரப்பினரும் ஒரே இடத்தில் கூடியுள்ளதால் இங்கு சற்று பரபரப்பான சூழ்நிலையும் நிலவி வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.